ஒருவருடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து அந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகளுடைய பார்வை பெற்று 2க்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா பெரும் தனவான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்றீங்க, எல்லாமே வாங்கிட்டீங்க, ஆனா அதை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு அடுப்பு வேணுமே. அது மாதிரி மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை தாங்கி பிடிப்பார்கள். அந்த தாங்கி பிடிக்கணுங்கிற பொறுப்பு கர்மாவை சுமந்தவர்களாக இருப்பார்கள். செவ்வாய் மகாதிசை வரும்போது ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். அடிதடி மேஷராசி எதையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்ற ஒரு கணக்கில் ஓடியாந்துருது. இந்த ராகு வரும்போது மட்டும் நம்ம வண்டி நேராக போகுதா, சைடில் போகுதா, லெஃப்டில் போகுதா, எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடாத விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ராகு உங்களை சிக்க வைப்பார். அந்த ராகு திசை உங்க கண்ட்ரோலை மீறி போகும். செவ்வாயில செவ்வாய் ராகு குரு அதுவரை அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா செவ்வாய் திசையில சனி பகவானுடைய புத்தி உள்ள என்ட்ரி ஆகும். உள்ள வரும்போது ஜோதிட அமைப்புல என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நீங்க இந்த திருமணம்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல, அல்லது இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள எல்லாம் காதல் பண்ணியிருப்பீங்கல்ல, அல்லது ஏதாவது இடம் புடம் தொழில் எல்லாம் வாங்கி ஒரு செட்டில் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல, ஒரு தொழில் செய்து அடுத்தது முன்னேற்ற பாதைக்கு போகணும்னு நினைப்பீங்கல்ல, அல்லது எதுவுமே அமையல, இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை நோக்கி வருவீங்கல்ல, அந்த நேரத்தில் செவ்வாய் திசை உங்களை வேகப்படுத்தும் போது பரணி நட்சத்திரம் நாங்க எங்கேயா கடத்தணும், அதுவா கடந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி போற போக்குல வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. சாமி இவ்வளவு நாளா குரு பகவான் நீங்க எங்க இருந்தீங்க, ஐயா சாமி வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ராகுல ஃபீல் பண்ணி குருகிட்ட வருவாங்க. இவ்வளவு நாளா எங்க சாமி போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் குரு திசை. ஏன்னா குரு வந்து தெய்வீக கிரகம், ஆன்மீக கிரகம், பக்குவப்படுத்துற கிரகம், தன்னம்பிக்கையை கொடுக்குற கிரகம், காசு பணத்தை கொடுக்குற கிரகம், வாழ்க்கையை கொடுக்குற கிரகம், வாழ்க்கையினுடைய எல்லா ஆன்மீக பயணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். நல்லது யாரு கெட்டது யாரு மாயை என்ன எல்லாத்துலயும் ராகுல பட்டு கெட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி குரு திசையிட்ட வந்திருப்பாங்க. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே உங்களுடைய அமைப்பு முழுமையாகவும் தெளிவாகவும் புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன், இவருடைய கணிப்புல பரணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பார்ட் 1ல நீங்க சொல்லியிருந்தீங்க, பெரியவங்கலாம் சொல்லுவாங்க பரணினாலே தரணியை ஆளும் அப்படின்னு, எப்படியாவது இவங்க வாழ்க்கையில அந்த வகையில ஏதாவது ஒரு சாதனை படைப்பாங்க அப்படின்னு. ஆனா அதுவுமே இவங்களுடைய தசாபுத்தி வழியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இவங்க பிறக்கும் போது என்ன தசையில பிறக்கிறாங்க, என்னென்ன தசை இவங்க வாழ்க்கையில நடக்குது. அதாவது பரணி நட்சத்திரம் நீங்க சொல்ற மாதிரி தரணி ஆளணும் அப்படின்னா அதுக்கு சில யோகங்கள்லாம் வரணும் இல்லையா? ஜோதிடப்படி ஒரு முக்கியமான யோகங்கள் பஞ்சமகாபுருஷ யோகங்கள்லாம் இருக்கு. அதில் ஒரு யோகம் அப்படின்னு பேசும்போது சுக்கிரனை தவிர்த்துட்டு ஒரு யோகத்தை பேசவே முடியாது. ஒரு லக்ஷ்மி கடாட்சியங்க, காசு தானே பிரதானம். இந்த லௌகீக சுகங்களை அனுபவிப்பதற்கு தேக ஆரோக்கியம் வேணும், அதை காசாக பணமாக லக்ஷ்மி கடாட்சியம் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னதான் ஒருத்தர் கல்வி அறிவு எவ்வளவுதான் பெற்று இருந்தாலும் கூட அது ஒரு லக்ஷ்மி அவங்கள்ட்ட வரும்போது மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு அப்படின்றது கிடைக்குது. அதனால் இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பே அப்படி பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் ராசி, 2வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம். அது காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து தனஸ்தானம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ தானமிகு 2ஆம் இடம், தனம் வித்தை ஒளி நேத்திரம் ஐயா அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் இடத்துல தான் கல்வி இருக்குது, அடிப்படை கல்வி இருக்குது, கண் பார்வை இருக்குது, இளைய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி இருக்குது, வாக்குஸ்தானம் அங்கே தான் இருக்குது, லக்ஷ்மி அங்கே தான் தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து அந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகளுடைய பார்வை பெற்று 2க்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா பெரும் தனவான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த மேஷம் பரணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் ராசி மேல இருப்பதே சிறப்பு தானே. அதுல உடைபடாத செல்வம் அப்படின்னு பேர். ஒரு செல்வம் வருவது பிரச்சனை இல்லை. சில தலைமுறையில் நல்லா இருந்தோம்யா, இன்றைக்கே கஷ்டப்படுறோம். அல்லது ஒரு 30 வருஷம் நல்லா இருந்தால் 30 வருஷம் வாழ்க்கை என்னமோ போச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரன் இருந்தேன், இன்றைக்கி தெருக்கோடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு செல்வம் கிடைக்குது, ஒரு புகழ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு உழைப்பார்கள். அதனால அந்த லக்ஷ்மி அவங்கள்ட்ட தங்கும். கஞ்சத்தனம் அப்படின்றத இருக்காது, ஒரு ஏகாந்தமான மனநிலை இருக்கும். கொஞ்சம் கோவப்படுவாங்க, சாப்பாடு போட்டுட்டு பசின்னு போட்டுட்டா ரொம்ப அவங்க ஒரு மாதிரி கோவத்தில் ஒரு மாதிரி கத்துற மாதிரி இருந்தால் கூட ஒரு நேரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன சாப்பாடை எடுத்துக்கிட்டால் கூட அந்த கோபம் அப்படியே தணிந்து விடும். ஏன்னு சொன்னால்
பொறுமைசாலிகளாக இருப்பவர்களை கூட பசி என்பது பாடாப்படுத்துன்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது அடுப்புன்னு சொல்கிறான். அதனுடைய முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், தாங்கி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, எல்லாமே வாங்கிட்டீங்க, ஆனால் அதை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு அடுப்பு வேணுமே. அது மாதிரி மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை தாங்கி பிடிப்பார்கள். அந்த தாங்கி பிடிக்கணுங்கிற பொறுப்பு கர்மாவை சுமந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் வாழ்க்கையை மட்டும் வாழணும், தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சால் போதும், தான் படித்தா போதும், தான் வேலைக்கு போனால் போதும், தான் சாப்பிட்டா போதும், தான் வீடு கட்டினா போதும் அப்படின்னு பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழவே முடியாது. அதுதான் கர்மா. அதை அவர்கள் மனமும் வந்து ஏற்றுக்குருவாங்க. என் தங்கச்சி பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், அக்கா குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன், மாமா பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், அல்லது நான் ஒரு குடும்பத்தையே தாங்கி நிற்கிறேன். நான் வீட்டுக்கு சின்ன ஆள் தாங்க, ஆனால் எங்கள் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதியை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஊரை விட்டு வெளிநாடு போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளிநாட்டில் இங்கேயே படிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறேன், அல்லது படிப்பு பாதியில் சில தசாபுத்திகள்னால தடைப்பட்டுச்சு, என்னுடைய திருமண வாழ்க்கை சில தசாபுத்திகளில் பாதிப்படைஞ்சிச்சு, திருமண வாழ்க்கை இருதார அமைப்புக்கு கொண்டுட்டு வந்துச்சு, என்னுடைய காதல் சில அமைப்புகள்னால பாதிக்கப்பட்டுச்சு, நான் செய்த தொழில்களை சில நேரங்களில் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை பரணிக்கு வந்தால் கூட தன்னுடைய அதீத உழைப்பாலும் திறமையாலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் தரணியை நிச்சயம் ஆழ்வார்கள். தரணினா அரசராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. குடும்பத்துக்கு அரசனாக இருந்தால் போதும், குடும்ப தலைவனாக இருந்தால் போதும், தன்னுடைய மனைவிக்கு தலைவனாக இருந்தால் போதும், தன்னுடைய கணவனுக்கு ஒரு தலைவியாக இருந்தால் போதும். ஆக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு குடும்ப தலைவனாக தன்னுடைய கடமையை சரிவர செய்ய பிறந்தவர்கள், அந்த குடும்பத்தையே தாங்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. ஆனால் என்னதான் ஒரு நட்சத்திர அமைப்பு ஒருத்தருடைய சிறப்புகளாக இருந்தாலும் கூட அது ஏன் எங்களுக்கு மட்டும் சில அமைப்புகள் இவ்வளவு நட்சத்திரம் பரணி அப்படின்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. எந்த வீடியோவை பார்த்தாலும் பரணி தரணியாலும் தரணியாலும் தான் இருக்குது. நாங்கள் இந்த தெருவை தாண்டி போக முடியலையா, 4 சென்ட் நிலம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி வாடகை வீட்டிலே கடைசி வரையும் குடியிருந்துருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருவர் ஜனனம் எடுத்த லக்கணம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மேஷம் பரணி 4 பாதத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் மேஷ ராசி தாங்க. காலதேவனுடைய முதல் ராசி நெருப்பு ராசி, அக்னி ராசி. அந்த ராசியில் நீங்கள் பிறக்கிறீங்க, பவர்ஃபுல்லாக பிறக்கிறீங்க, எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது பணத்தில், குணத்தில், செல்வாக்கில், அந்தஸ்தில், கௌரவத்தில், வெளி நட்புல, பாராட்டில் பரணி நட்சத்திரம் என்றுமே ஒரு பெருமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் நினைப்பு எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் நல்லது தான் நினைக்கிறோம், நல்லது தான் செய்கிறோம், அப்புறம் எங்கள் வாழ்க்கை அப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் அவரவர் செய்த வினை ஆங்காங்கிருந்து ஆட்டி வைக்கும், ஆதலில் அமைதியாக இரு அப்படின்னு ஐயா சொல்கிறார் ரமண மகரிஷி. அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன லக்கணம் எடுத்தாங்க, அந்த லக்கணத்திற்கு கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்கு, எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்கு, எந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டு இருக்கு, எந்த நட்சத்திர காலிலே மற்ற கிரகங்கள் நிற்குது. இப்ப மேஷ ராசின்னு எடுத்துட்டோம்னா சந்திர பகவான் அவர் பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4வது பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் இருப்பார். அதுபோல மற்ற 8 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, இது லக்னத்திற்கு என்ன அமைப்புகளில் நிற்குது, அதை பொறுத்து தாங்க இந்த வாழ்க்கை பயணமே ஒருத்தருக்கு அமையுது. அப்படி பார்க்கும்போது அந்த மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தில் ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ சுக்கிர மகாதிசையினுடைய இருப்பு வருடம் 20க்கு அன்னையினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மொத்த வருஷம் 20, அதில் இருப்பு எவ்வளோல பிறந்தம்யா அப்படிங்கிறத அதனுடைய தசாகாலம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் முழுமையாக யாரும் பிறக்கலை. 19 வருஷம், 18 வருஷம், 10 வருஷம், 6 வருஷம் 3 மாதம் 12 நாள், அல்லது வெறும் 3 மாதம், அல்லது வெறும் 30 நாள், இப்படி அமைப்புகளெல்லாம் நம்ம கட்டங்களில் பார்ப்பதற்கு காரணம் பாதம். அப்போ ஒருவர் ஜனன நட்சத்திரம் என்பது அவர்கள் பரணியில் 1ஆம் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதங்களுக்கு குண அமைப்புகள் மாறுபடும். ஏன்னா நவாம்சத்தினுடைய நிலை மாறுபடும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ராசியாதிபதி, லக்னாதிபதி, நவாம்சாதிபதி, ராசிக்கு வீடு கொடுத்தவன் நவாம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறார், ராசியில் ஒரு கிரகம் நீசம் வருது, அம்சத்தில் ஒரு கிரகம், அதே கிரகம் உச்சமாகுது. அப்போ உச்சத்துக்கு சமமான பலனை கொடுக்குமே. அப்போ அம்சம் என்பது அம்சமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நவாம்சத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இவர்களுக்கு சுய ஜாதகம் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன லக்கணங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ராசி நவாம்ச கட்டத்துக்கு கீழே தனக்கு சுக்கிர திசை எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். தன்னுடைய பிறந்த வருடம், மாதம், நாள் இதோட அந்த சுக்கிர திசை அப்படியே கூட்டிக்கிட்டா தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுக துக்க யோக பாவக அனுபவங்கள் நம்ம தரணியில் தான் ஆழ்வோமா, இல்லை தரணியில் தான் வாழ்வோமா, அல்லது வாழ்கிறதே பெரும் போராட்டமாக இருக்கே, ஆளக்கூட வேணாம்யா வாழ்வோமா அப்படிங்கிற நிலையை கோள்கள் சுட்டி காட்டும். அந்த தசை தான் ரொம்ப இவர்களுடைய வாழ்க்கையில் சரியான சந்தர்ப்பத்தில் கை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும்.
யோகமா இருக்க வேணும். பரணி நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் இணைந்து பார்க்கறத பொறுத்து தான் இவங்களுக்கு யோகம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த யோகமும் தசையை பொறுத்து தான். அப்படி என்னென்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்? நிச்சயமா நிறைய யோகம் இருக்கும் ஜாதகத்துல. எடுத்து போகும் இன்னும் கஜகேசரி யோகம் இருக்குது, வசுமதி யோகம் இருக்குது, மாளவியா யோகம் இருக்கு, புதாதிபத்திய யோகம் இருக்கு. சார் நான் 10வது தாண்டினதே பெரும்பாடுங்க அப்படின்பாங்க. கஜகேசரி யோகம் இருக்கும். 1000 யானைகளுக்கு மத்தியில் சிங்கம் போல் நான் சிங்கம் போல்லாம் வாழ வேணா, வீட்டில் ஒரு பூனைக்குட்டி போல வளம் இல்லையா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கு. இதெல்லாம் எதன்படி நடக்குது? ஏன் அந்த யோகம் வேலை செய்யலை அப்படின்னா, அந்த யோகம் இருப்பது முக்கியம் இல்லை, அந்த யோகத்தினுடைய தசாபலன்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குதா, எப்போ வருது, அதுதான் முக்கியம். இப்போ கஜகேசரி யோகம் இருக்குன்னா சந்திர திசையோ குரு திசையோ வாழ்க்கையில் வரணும்ல, வராமல் எப்படி அந்த யோகம் வேலை செய்யும்? புதாதிபத்தி யோகம் இருக்குன்னா சூரியனோ புதனோ திசையை நடத்தணும்ல, அப்போ தானே வேலை செய்யும். சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருக்கு, ரைட், அதனுடைய திசை வரணுமே. அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய திசையெல்லாம் பாருங்களேன். பிறக்கும்போது சுக்கிர திசை, நான் 20 வருஷம் திசையை வச்சு பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழப்பமாக இருக்குது. ரெண்டுக்கு இடையில் நின்றுக்குருவோம். 10 வருடம் பிறந்ததுலேருந்து சுக்கிர திசை. உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் கூட்டிக்கங்க, 6 வருஷம் இருந்துச்சா 7 வருஷம் இருந்துச்சான்னு. அது அடுத்தடுத்த திசைகள்லாம் முழுமையாக இருக்குது இல்லையா, அதை அப்படியே கூட்டிக்கலாம். ஆக ஒரு 10 வருடம் சுக்கிர மகாதிசை, அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் சூரிய மகாதிசை நடக்கும். பின்னம் 10 வருடம் சந்திர மகாதிசை. 10 வருடம் சுக்கிர திசைங்கிறது 20 வருட சுக்கிர திசைக்கு பாதியாக சொல்கிறேன் நான், அந்த வயதிலிருந்து தொடங்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரியன் மகாதிசை 6 வருஷம், சந்திர மகாதிசை 10, செவ்வாய் மகாதிசை 7, ராகு மகாதிசை 18, குரு மகாதிசை 16, சனி மகாதிசை 19. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறோமான்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏக இந்த தசாபலன்கள் தான் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய திசைகள் பாருங்கள். சுக்கிரனை பொறுத்தவரை இளமை, படிப்பு அந்த தருணத்தில் சூரியன் சந்திரன், வாழ்க்கை தருணத்தில் சூரியன் சந்திரன், உங்களுடைய உயர்வு தருணத்தில் செவ்வாய், அதுக்கப்புறம் புகழ் தருணத்தில் ராகு, அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குற செல்வத்தை உங்கள் வாரிசுகளுக்கு கொடுத்து அழகு பார்க்குற வயசில் குரு, முதுமையில் சனி. இதை பொறுத்து தான் மேசராசி பரணி நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியமும் வாழ்க்கையினுடைய ரகசியமே இந்த அமைப்புகளுக்குள்ளதான் ஒளிந்து இருக்கிறது. அப்ப மேஷம் பரணிக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இவங்க ரொம்ப முக்கியமா? அதாவது 9 கிரகங்களுமே ரொம்ப முக்கியம்தான். அதுல இந்த கிரகங்களுடைய திசைகள் இவங்களுடைய இளமை பருவத்தில் வரும். சந்திர மகாதிசை வரும்போது கூட மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரி மனசு கஷ்டப்படுது, அப்புறம் சந்தோஷமா இருக்குது, ரைட்யா விடியா அப்படின்ட்டு போயிடலாம். செவ்வாய் மகாதிசை வரும்போது ஒரு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், அடிதடி. மேஷராசி எதையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்ற ஒரு கணக்கில் ஒடியாந்துருது. இந்த ராகு வரும்போது மட்டும் நம்ம வண்டி நேராக போகுதா, சைடில் போகுதா, லெஃப்டில் போகுதா, எங்கிட்டு போகுதுன்னே தெரியலையா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடாத விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ராகு உங்களை சிக்க வைப்பார். அந்த ராகு திசை உங்கள் கண்ட்ரோலை மீறி போகும். சந்திரனை கூட மனசை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. செவ்வாயில் கூட கோபப்பட்டு மேசராசிக்காரர்கள் விடுறா அப்படின்னு பிரச்சனையை சமாளிப்பார்கள். ராகுல பிரச்சனை எங்கிட்டு இருந்து வருதுன்னே தெரியல, 18 வருஷம் போகுதே அப்படிங்கிறதுனால மேஷம் பரணிக்கு சந்திர மகாதிசை, செவ்வாய் மகாதிசை, ராகு மகாதிசை எந்த வயதில் நடக்குது, எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தோட பிறப்பினுடைய அம்சமே அங்கேதான் ஒளிந்திருக்கு. மேஷம் பரணிக்கு முதல் தசையாக சுக்கிர தசை நடக்குது இல்லையா, 20 ஆண்டு காலம். பாதத்தை பொறுத்து இது மாறும் அப்படின்னு சொன்னீங்க. சுமார் ஒரு 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட குழந்தையில வரக்கூடிய சுக்கிர தசை இந்த பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்? அதாவது பரணிகிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுவை, அதாவது சூடாக இருக்கணும், சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்கணும்யா அப்படின்றது. அது நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம். உடை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும்யா, அழகாக இருக்கணும்யா அப்படிங்கிறது. வீடுனா அப்படி ஒரு ஜம்முன்னு ஒரு சாம்பிராணி புகையோட அந்த தெய்வ நறுமணத்தோட வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சுத்தமாக இருக்கணும். இது எல்லாரும் தான் நினைப்பாங்க. பரணி மட்டுமா நினைப்பா அப்படின்னா, பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கனால இது எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறது. அதாவது பூஜை நேரத்தில் மட்டும் விளக்கறியணும்னு இல்லாமல் எப்பயுமே ஒரு பளிச்சுன்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாமே ஒரு பரணியோட ஒரு குணம். அதே மாதிரி உணவு பிரியர்கள், பசி வந்தால் தாங்க முடியாதவர்கள், நான் முதவே சொன்னேன், குடும்பத்தை தாங்கி பிடிப்பவர்கள், எதையுமே அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கக்கூடியவர்கள், ஒன்றை உருவாக்கிவிட்டு அந்த உருவாக்கியதை வைத்து தான் அனுபவிக்க முடியாமல் தடுமாறுபவர்கள். இந்த இடத்துல தான் விதி இருக்குது. ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முதல் சுக்கிர திசையில் இதெல்லாம் நடக்குங்க. சுற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, நல்ல ஒரு படிக்கிற ஒரு வாய்ப்புகள், குழந்தையா ஒரு மழலையாக விளையாடக்கூடிய சூழ்நிலை, நிறையா ஆடம்பரமான சில வசதி வாய்ப்புகள், எல்லாரும் எடுத்து கொஞ்சிறது. அந்த பரணி அந்த செவ்வாயினுடைய அந்த வேகம் இருக்குது, சுக்கிரனுடைய அழகு இருக்குது. அதனால தான் நான் அந்த முருகரே பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்கிறோம்னா, இல்லையா, வீரம் அப்படின்றதும் இருக்குது, அழகு அப்படின்றதும் இருக்குது, துடிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது, செயல்பாடும் அப்படி இருக்குது. சும்மா பேசிட்டு வீரமாக பேசிட்டு கடைசியில் கதவு அடிச்சுக்கிற கோலை இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடும் இவர்கள்ட்ட இருக்கும். செயலுக்கு தகுந்ததை மட்டும்தான் பேசுவாங்க, செய்ய முடியாததை சொல்லவே மாட்டாங்க. ஆக பரணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை மட்டும் பேசுவார்கள், எதை செய்யணும்னு திட்டமிடுகிறார்களோ அதை மட்டும் செய்வார்கள், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் அதை எத்தனை கோடி ரூபாய் வந்தாலும் செய்ய மாட்டார்கள். இது மேஷம் பரணியினுடைய ஒரு குணம். ஆனால் இப்படிப்பட்டவர்களை கூட
இந்த விளையாட்டுத்தனமாக அப்படியே இருந்து வந்தவர்களை கூட பின்னாளில் வரக்கூடிய ஒரு தசை 18 வருஷம் பிடிக்கும்போது இந்த குணங்களை எல்லாம் மையமாக வச்சு ஒரு ஆட்டி படைக்கும். அப்போ அந்த இடத்துல தான் இவர்கள் கவனமாக இருக்கணும். சின்ன வயசில் வர சுக்கிர தசை ஒரு விளையாட்டுத்தனமான தசை. அதே நேரத்தில் சுக்கிரன் பாதிப்பாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தனாதிபதி இல்லையா, ராசிக்கு 2 கூடவன், லக்னத்துக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். சுக்கிரன் பாதகமாக இருக்கும்போது சின்ன வயசில் சார் ஒரு பொம்மை கூட இல்லை, ஒரு விளையாட்டுக்கு கூட இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவோம் வைப்போம், அவங்களும் சண்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அம்மா அப்பா ஒரே சண்டைங்க. நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சண்டையை மட்டும்தாங்க பார்த்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா அன்டயத்தில் வருவார், பக்கத்தில் மடியில் உட்காந்துக்கணும், மாமா எல்லாரும் போல் அவங்க பிள்ளைய போல் எங்கள் அப்பாவும் கொஞ்சணும் அம்மாவும் கொஞ்சணும்னு எதிர்பார்ப்போம். இவங்க 2 பேரும் சண்டையில் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, குட்டி சுக்குறேன் குடும்பத்துக்காக அது கெட்டி தங்கத்தையும் கரைச்சி புள்ளுன்னு பின்னாடி தான் சொன்னாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு தோடு மூக்குத்தி தொங்கிட்டா எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்து பசி ஆற்றுனாங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை அந்த சுக்கிர பகவான் சில நேரங்களில் தரித்திர அமைப்புகளை உருவாக்கி விடுவார். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா நட்சத்திரத்தை எண்ணிப்புள்ளாங்க அப்படின்னு கேட்டால் அந்த வீடு அவ்வளோ டேமேஜாக, அந்த மாதிரி இடத்துல பாம்பு கூட குடியிருக்கும் சார், பள்ளி கூட குடியிருக்கும், எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்களும் தூங்கி எந்திரிச்சு வருவோம். ஏதோ எங்கள் ஆயுசு நல்லா இருந்துச்சு, பொழைச்சி வந்துட்டோம், பின்னாடி நீங்கள் நல்லா இருக்குங்க அப்படின்னு பரணி இளமையில் கஷ்டப்பட்ட அந்த காரணத்தினால பின்னாடி சூப்பராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட மேசம் பரணி நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு முறுக்கை கொடுத்தா கூட 4 துண்டா போட்டு 4 பேர்ட்டையும் கொடுத்துட்டு தான் வாயில போடுவாங்களே தவிர தான் மறைத்து வைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் பரணிக்கு எப்பொழுதுமே இருக்காதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து சாப்பிடுவோம்யா, ஏன்னா அடுப்புல தாங்கி பிடிக்கணும்ல. 10 பேருக்கு சாப்பாடு போடுற அன்ன பூரணிங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுற அந்த களம்ங்க, அது உஷ்ணம், தன் மேல உஷ்ணத்தை தாங்கிக்கிறோம். ஆனா சாப்பாடு போட்டு 4 பேருடைய பசியை ஆத்தும் பாருங்க, அதுதாங்க பரணி நட்சத்திரம். ஆக இவர்கள் அந்த இளமை பருவத்துல இந்த சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கிறனால இவர்களுக்கு நிறைய செல்வங்களும் கிடைத்ததுக்கும் சுக்கிரன் தான் காரணம். இளமையில சில விஷயங்களுக்காக தடுமாறியதற்கும் சுக்கிரன் தான் காரணம். ஆக சின்ன வயசுல அந்த சுக்கிரனுடைய அளவை பொறுத்து இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. சில பேர் ஒரு 18 வருஷம் சுக்கிர தசை இருக்குன்னா 18 வருஷம் வரையுமே இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் சில பேருக்கு வெறும் 4 மாதம் தான் சுக்கிர தசை இருக்குன்னா கவலையே வேண்டியதில்லை, சரி வெளியில் போயிடலாம். அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த 4 மாதத்தில் தெரியாது இல்லையா. அப்போ இந்த முழுமையாக சுக்கிர தசையை அனுபவித்தவர்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் பாருங்களேன், அவங்களாம் சொல்லுவாங்க, முழுமையாக அனுபவிச்சவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒரு காலத்தில் இன்றைக்கி நல்லாவும் வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சிலர் நிறைய செல்வங்கள் வச்சுருந்தாங்க சார், நான் பிறக்கும் போதே எங்கள் குடும்பம் இது முதன்மை ராசின்னு சொல்கிறீங்க, மேச ராசின்னு சொல்கிறீங்க, ஊருக்கு காவக்காரங்க, ஊருக்கு ஜமீன்தார், நல்ல குடும்பம், நல்ல பாரம்பரியம், ஒன்றும் இல்லைனாலும் நல்ல ஒரு பேர் இருந்துச்சுங்க, கோயில் கட்டின குடும்பம்னு பேர் இருந்துச்சுங்க, அப்படி பரம்பரையில் பிறந்தவங்க, எங்கள் தாத்தா பேரில் தெருவே இருக்குதுங்க, எங்கள் தாத்தா பேரில் ஊரே இருக்குதுங்க, இதெல்லாம் மேஷம் பரணி. ஆக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு பிறக்கும் போதே தன்னுடைய மண் பெருமை, தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய நாட்டினுடைய பெருமை, ஏன்னா இது செவ்வாயினுடைய அம்சம் இல்லையா, நிறைய போர் வீரர்கள், இராணுவ வீரர்கள், தியாகம் செய்பவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா, உருவாக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா. ஆக இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு அந்த இளமையிலேயே அந்த சுக்கிரன் வந்து இத்தனை தன்மைகளை கொடுக்குறார். ஸோ அதிலோட அப்படியே வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு நகருது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேஷம் பரணிக்கு சுக்கிரனுக்கு அடுத்த வர சூரிய தசை எப்படி இருக்கும் சார்? அதாவது சுக்கிர மகாதசை இளமை பருவத்தில் முடிஞ்சுட்டு அந்த ஒரு 10-12 வயசுக்குள்ளே அந்த அளவை பொறுத்து சூரியன் வந்துடுறாரு. அந்த இளமை பருவத்தில் டீனேஜில் வர்றார். அது பெரிய கனவு, பெரிய லட்சியம், பெரிய ஆர்வம், எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக நினைக்கணும். ஏன்னா மேஷ ராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய்க்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய தசை வருது. ராசிக்கு பஞ்சமாதிபதி தசை வருது. இது லக்னத்திற்கும் யோகராக இருந்தால் கூடுதல் சிறப்பு. அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கு உழைப்பாங்க. அந்த நான் கலெக்டர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும். அந்த பெரிய பெரிய அந்த சூரியன்னா பதவிங்க, சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா ஒரு பெரிய எல்லாத்தையுமே ஆளுமை செலுத்துறது. இந்த எண்ணங்கள் எல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வருடங்களில் உருவாக்கும். எண்ணங்கள் தானாக வரும், இவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. அதில் சூரிய பகவானுக்கு குருவோட தொடர்பு பார்வையெல்லாம் இருந்தால் சிவராஜ யோகம்லாம் சொல்கிறோம், சேர்க்கை இருந்தால். அப்போ அந்த மாதிரி இருப்பவர்கள் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாகிறத கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இயற்கையை அமைச்சு கொடுக்குது. அப்பா உதவி, அப்பானால நிறைய செல்வங்கள். சூரியன் நீச்சமாயிடுறாரு அல்லது ராகு கேதுவோட தொடர்பில் இருக்கிறார். நீசம்னா ஐப்பசி மாதத்தில் நீசமாகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ராகு கேது தொடர்பு விடுறாங்க. அதுக்குன்னு மேசம் பரணியில் ஐப்பசி மாதம் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை வருமானு கிடையாது. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் எப்படி இருக்கிறார், மற்றவர்களுக்கு சூரியன் வேற எங்கே இருந்தாலும் பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சூரியன் பகவான் பெற்ற நட்சத்திர அதிபதியினுடைய நிலை, அதை பொறுத்து தந்தையினுடைய ஆயில் மற்ற நிலைகளை அந்த சூரியன் தான் அந்த நேரத்தில் வந்து உறுதிப்படுத்துகிறார். அப்போ அதுலேயும் தப்பிச்சு அவங்க வரும்பொழுது தான் அந்த ஆளுமை அப்படியே மெருகேறி அடுத்த திசைக்குள்ளே இவங்க போகிறாங்க அப்படின்றது பரணி நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. மேஷம் பரணிக்கு சூரியனுக்கு அடுத்து சந்திர தசை, அதுவும் வந்து டீனேஜில் தொடங்குது. இவங்க எடுத்துக்கொண்ட லட்சியம் வந்து இந்த வயதில் நிறைவேறுமா சார்? அதாவது பரணி நட்சத்திரக்காரர்கள் வெளியிலெல்லாம் போராட்டம் அதிகம் இல்லை, தாம் மனசோடையே அதிகம் போராடக்கூடிய ஒரு காலம்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திர மகாதசை.
மனசு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 4வது அதிபதியாக சந்திரன் வர்றாரு. மேஷத்திற்கு 4ஆம் இடத்துக்கு உரிய வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு, சுகம், மெத்தை, எண்ணெய்ன்னு சொல்கிறோம். விகு சுகு 4 தான், 10ன் பாதி, பழைய சீமான 5ங்கிறோம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகல், பூமி எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ எங்கள் அம்மா வழியில் கொஞ்சம் சொத்து கிடச்சிச்சு சார். ஏதோ ஒரு பூர்வீக சொத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைத்தது. அம்மாவினுடைய அன்பு கிடைத்தது. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா காசெல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மா வழி சொந்தங்கள் கொஞ்சம் பாசமாக எங்களோட அந்த நேரத்தில் ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு இடம்லாம் மாறி போனாங்க. ஊர் மாறினோம், வீடு மாறினோம், இடமாற்றங்கள் செய்தோம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமி இல்லையா. 4க்கு அதிபதி வந்து சரராசியில் இருக்கிறாரு. சரம்ங்கிறது நகர்வு. அப்போ நாங்கள் ஒரு இடத்த விட்டு வெளியில் போனோம். ஒரு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்காக ஒரு வேலை அமைஞ்சதுங்க. அதை தேடி நாங்கள் அங்கே போய் திடீர்னு படிக்கிறதுக்காக மாறி வந்து இளமையில் ஒரு கல்வியை முடிச்சுட்டு, அந்த அடிப்படை கல்வியெல்லாம் முடிச்சுட்டு, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே நாங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படின்னா அது சந்திர மகாதிசை. அப்படிலாம் சந்திரன் கொண்டுட்டு வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் இந்த பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இயற்கையிலே இவர்கள்ட்ட வந்து ஒரு அழகு, அந்த சுக்கிரன்னா அழகு இருக்கும். இந்த அழகு என்ன கொஞ்சம் பாலிஷெல்லாம் போட்டு மெருகேற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன்னா அந்த அலங்கார பிரியர்கள், உடை உடுத்துவதிலே, நறுமணமான பொருள்களிலே பயன்படுத்துவதிலே, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது பளிச்சுன்னு இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை சுக்கிரன் தூண்டி விடுறாரு. அப்போ எதிர்பாலின ஈர்ப்பு வந்து அவங்க மேலே ஆசைப்படலைனாலும், காதல் படலைனாலும், இவங்களுடைய நடவடிக்கை அந்த ஸ்பீடாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் அந்த வாக்கை செய்யணுங்கிறது, பிடிக்கலன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வெளியில் வந்துடுறது, அதுக்காக கெஞ்சுறது, கேவலப்படுறதெல்லாம் பரணிக்கு பிடிப்பதில்லை. ஆக அந்த ஒரு குணம் வந்து இந்த சந்திரன் உள்ளே வரும்போது இவர்களுக்கு அவர் அப்படி லேசாக அந்த காதல் வளையத்தை உள்ள சந்திரன் கொண்டுட்டு வர்றார். அந்த சுக்கிரனை வந்து சந்திரன் அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த சந்திரன் நல்ல நட்புகள், நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுத்தாலும் கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு காதலை அந்த சந்திரன் ஏற்படுத்துறார். அந்த நேரத்தில் பரணி நட்சத்திரக்காரர்கள் யாரை விரும்புகிறார்களோ, யாரை நேசிக்கிறார்களோ, யாரை காதலிக்கிறார் இவங்க மட்டும்தான். இந்த 2 பேரை தவிர உலகமே இவர்களுக்கு இருட்டாக தெரியும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் எல்லாமே 2 இவர்களுக்கு தெரியும். ஆக இந்த 2 ஒன்றா இருக்குதா, அல்லது 2 சேர்ந்து குடும்பமாக மாறுதா அப்படிங்கிறத ராகு வந்து தான் தீர்மானிக்க முடியுமே தவிர, சந்திர திசையில் பரணி நட்சத்திரக்காரர்கள் காதல் வயப்பட்டு அதை காதலாகவே மறைத்து வைத்திருந்து செவ்வாய் திசை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்யா அப்படின்ற ஒரு எண்ணம், அல்லது அந்த நேரத்தில் வந்த காதல் பெயின் வலி இவர்களுக்கு பெரிய மனச்சுமையை கொடுப்பது, தாயாரை பிரிவது, இழப்பது. ஏன்னா அப்போத்தான் சொன்னீங்க தாயோட நல்ல நட்பு, தாய் வழி சொத்து, அந்தஸ்து எல்லாம் கிடைச்சிருக்கும், தாயினுடைய பாசம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் 4ஆம் அதிபதியினுடைய தசை இவர்களுக்கு நடத்துது. மேஷத்துக்கு 4க்குடையனுடைய சந்திர பகவானுடைய தசை. லக்னத்தை பொறுத்து அவர் எத்தனாம் அதிபதினு யாருக்கு தெரியும்? அப்போ லக்னத்திற்கு 9, 10 திசை பொசிப்பு காலங்கள் பாவர்களுடைய தொடர்பு இருந்து சந்திரன் ராகுவோட கேதுவோட மிக நெருங்கிய நிலையிலிருந்து கிரகணப்பட்டு இருந்து அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் கைப்பற்றி 4க்குடையவனும் வீழ்ந்து கட்டால் தாய்க்கு கர்மம் சொல்லியான்னு சொல்லுது. அப்போ அந்த நேரங்களில் தாயினுடைய இழப்பு, பிரிவு, கஷ்டம், சோகம் இந்த மாதிரி சில அமைப்புகளையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க. அல்லது எங்கள் அப்பா ஒரு பாதிக்கப்பட்டு எங்கள் அம்மாவே கஷ்டப்பட்டு போராடி எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, தான் சாப்பிடாம கூட, அது எல்லா அம்மாவும் இருக்கிறதா, ஆனால் இந்த வேஷம் பரணிகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தாய் தள்ளப்பட்டு இருப்பார், எந்த உதவியும் இல்லாமல். சொந்தம் வந்தால் எல்லாம் தள்ளி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தாயார் சில தோஷங்களை, சில அமைப்புகளை அந்த நேரங்களில் சஞ்சரப்பட்டிருப்பாங்க. அந்த நிலைகளெல்லாம் இவர்கள் கடந்து தான் வரணும். ஆக பரணி நட்சத்திரத்திற்கு அந்த செவ்வாயினுடைய வில் பவர் இருக்கிறதுனால, மேஷத்தில் இருக்கிறனால, சுக்கிரனுடைய அனுகூலமும் இவர்களுக்கு இருக்கிறனால எவ்வளவு மனப்போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து தன்னைத்தானே மெருகேற்றி இடம் மாறுதலுக்கு ஆட்பட்டு நல்ல விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொண்டு தன் மனதுடனே தானே போராடி அடுத்த திசைக்கு போவாங்க. அந்த திசையில தான் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தீர்மானித்து கொடுக்கக்கூடிய ஒரு திசை அவர்களுக்கு அமையும். சுமார் ஒரு 25-26 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை நடக்குது. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் மகாதசை, மேஷம் பரணிக்கு சந்திரனுக்கு அடுத்து வர செவ்வாய் மகாதசை எப்படி இருக்கும்? அதாவதுங்க, சுக்கிர திசை 20 வருஷத்துல ஒரு 18 வருஷம் இருந்தால், சூரியன் ஒரு 6 சேர்த்து 24, சந்திரன் ஒரு 10, 30க்கு மேலே நடக்கக்கூடிய திசையும் நம்ம செவ்வாயாக எடுத்துக்கலாம். 30-32க்கு மேலே தான் எனக்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் திரும்ப நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். சுக்கிரனுடைய அளவை பொறுத்து இந்த திசையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. செவ்வாய் திசைங்கிறது ஒரு பூமி, ஒரு சகோதரம். இதனால் நாங்கள் நிறைய லாபங்கள் அடைந்தோம். எங்கள் அண்ணனால் நான் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்தேன். எங்கள் அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணார். பூர்வீக சொத்து கொஞ்சம் கிடச்சிது. சரி, எதுவுமே கிடைக்கல. நான் வந்து அந்த சூரியனில் இருந்த அதே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் செவ்வாயிலையும் வந்துருச்சு.
கடுமையான மனப்போராட்டத்தில் சந்திர திசையில் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். அம்மா கஷ்டப்பட்டாங்க. இப்போ அம்மா ஒரு தொழிலை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாறுதலுக்கு நாங்கள் ஆட்படுற மாதிரி லேசாக தெரியுது. ஒரு தைரியம் வருது. இனம் புரியாத கவலைகள் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் வெல்லக்கூடிய ஆற்றல் வருது. கோபம் கொஞ்சம் அதிகமாக வருது. பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக வருது. அட்வைஸ் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் கோபம் வந்தாலும் என் சைடு ஒரு நியாயம் இருக்குது, அதனால் நான் கோபப்படுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தன்னைத்தானே அறிந்து கொண்டு தன்மேல் பெருமைப்படக்கூடிய ஒரு காலமாக அந்த செவ்வாய் திசை இவர்களுக்கு அமையும். ஒரு நியாய வரம்பிற்கு உட்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். மேஷத்தில் பிறந்தவர்கள் நிறைய மருத்துவர்களாக இருப்பதற்கு காரணமே இந்த பரணி நட்சத்திரம் மேஷத்தில் இருக்குது, செவ்வாயினுடைய வீட்டில் இருக்குது. அப்போ நோயை கண்டுபிடிக்கக்கூடிய, நோய் சம்பந்தப்பட்ட உளவியல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சும்மா ஒரு வாய் வார்த்தைகளில் இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குணமாவதை நம்ம பார்க்குறோம். அஸ்வினி தேவ மருத்துவர்கள், தேவலோக மருத்துவர்கள், அஸ்வினி குமாரர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அஸ்வினியில். அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய அந்த அம்சம் பொருந்திய கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அங்கே இருக்குது. ஆக இந்த அம்சங்கள் எல்லாம் மேஷத்துக்குள்ளே இருக்கிறனால இதெல்லாம் அப்படியே ஒரு கலந்து 2 கூடிய மகாலட்சுமி சுக்கிரன் இவர்களுக்கு எந்த பாதையில் போனால் செல்வம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து, செவ்வாய்ங்கிற அங்காரகனுடைய திசையில் கோபதாபங்களே இருந்தாலும் கூட தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவங்க போவாங்க. செவ்வாய் திசைக்குள்ள புத்திகள்னு நடக்குங்க. எல்லா திசைகளுக்குள்ளுமே புத்தி நடக்கும். இதில் செவ்வாய் திசையில் பர்டிகுலராக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட மேஷத்திட்ட ஒரு பிடிவாத குணம் இருக்குது, இரக்க குணம் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, மன்னிக்கிற குணம் இருக்குது, ஒரு விட்டு கொடுக்குற குணம் இருக்குது, அதே நேரத்தில் தேவை வரும்போது இறுக்கி பிடிக்கிற குணமும் இருக்குது, அடிக்கிற குணமும் இருக்குது, அரவணைக்கிற குணமும் இருக்குது. இந்த குணத்தை செவ்வாய் அப்படியே உங்களை எடுத்துக்கிட்டு அந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் ராகு குரு அதுவரையும் அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாக செவ்வாய் திசையில் சனி பகவானுடைய புத்தி உள்ள என்ட்ரி ஆகும். உள்ளே வரும்போது ஜோதிட அமைப்பில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் இந்த திருமணம்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல, அல்லது இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளெல்லாம் காதல் பண்ணியிருப்பீங்கல்ல, அல்லது ஏதாவது இடம் புடம் தொழில் எல்லாம் வாங்கி ஒரு செட்டில் ஆகணும்னு நினச்சிருப்பீங்கல்ல, ஒரு தொழில் செய்து அடுத்தது முன்னேற்ற பாதைக்கு போகணும்னு நினைப்பீங்கல்ல, அல்லது எதுவுமே அமையலை இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை நோக்கி வருவீங்கல்ல, அந்த நேரத்தில் செவ்வாய் திசை உங்களை வேகப்படுத்தும் போது அதுக்குள்ள மந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி புத்தி இருக்கும். அப்போ தான் இவர்களுக்கு என்ன பண்ணால், என்னடா நம்ம என்ன ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, வேகமாக போகிறோம், 99 கிலோமீட்டர் போயிட்டான், 1 கிலோமீட்டர் அதுக்கு 100 சுற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கடைசி நிமிஷத்தில் காலவாரி விடுற வேலையை மேஷத்திற்கு சனி பகவான் லக்கணத்தின் அடிப்படையில் ரொம்ப பாவியாக இருந்தால் செய்வார். ஏன்னா இது சரராசி, சரத்திற்கு 11 கூடையவன் பாவியாக வருவார். மேசத்திலே ஜனித்தவர்களுக்கு கெடுதிகள் மத்த தந்திடுவான் கதிரோன் பிள்ளை, அகம்பொருள் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையும்படா அன்பாய் கேளு கூறப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனை கேந்திரமும் கூடாதப்பாங்கிறாரு. 1-5-9 இருந்துச்சுன்னா நல்லதுயா. மேஷராசிக்கு சனி பகவான் ரொம்ப வலுவாக போய் உட்காந்துருக்கிறாரு, லக்கணத்துக்கும் பாவியாக உட்காந்துருந்தா ஆளையே காலி பண்ணி விடும்ல, நிறைய சொத்து சுகத்தை கொடுத்தாலும் பிரச்சனையை கொடுக்கும்ல அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஆக இந்த செவ்வாய் திசையில் சனி பகவானுடைய புத்தி, ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு சனி திசை கடைசியாக வருங்க. இதுக்கப்புறம் ராகு 18 முடிஞ்சு குரு முடிஞ்சுதான் சனி திசை வரும். ஆக சனி பகவான் கேப்பு கிடைக்கும் போது எப்படா வாய்ப்பு இருக்குன்னு கனகச்சிதமாக உட்காந்துக்குவார். தனக்கு பகை கிரகத்துடைய திசை வரும்போது ரொம்ப வீரியமாக வேலை செய்வார். கண்டம் 4-8 கருதிய சனி செய்ய மர தெண்ட செலவு, திரவியங்கள் நாசம், கொண்ட குடும்பமே வேறாகும் அளவுக்கு துன்பங்கள் வரும். பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவையா அப்படின்னு சொல்றாரு. சொந்த நாடு பூமி எல்லாத்தையும் விட்டு வெளிநாடு போவ, அங்கேயும் போய் நிம்மதி இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை செவ்வாய் திசையில் சனி புத்தியில் உருவாக்கும். சனியில் ஒரு குழப்பத்துக்கு வர்றோமா, வந்ததுக்கப்புறம் புதன் லேசாக புத்தி சொல்கிற மாதிரி வருவார். நமக்கு கொடுக்குற எல்லா புத்தி போதனையும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் லக்கணத்தின் அடிப்படையில். மேஷத்திற்கு புதன் 3 கூடைய 6 கூடைய பாவியாக வர்றாரு, செவ்வாய்க்கு பகை கிரகமாக வர்றாரு. செவ்வாய் புதன் சேர்ந்த ஜாதகத்துல எல்லாம் பாருங்க, திருமண விவாகரத்து பிரச்சனை, வார்த்தையை கொடுத்துவிட்டு வார்த்தையில பெரிய அக்கப்போரா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டு நாம் படுற பாடு இருக்கே அப்படின்ற பிரச்சனை, செக் பவுன்ஸ் ஆகிற பிரச்சனை, எழுத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, ரோசத்துல மேசராசிக்காரர்கள் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகப்பட்டு திருக்கலாம் புதன் தாங்க காரகர். அப்போ மேஷத்திற்கு 3-6 கூடிய புதன் வாய் வார்த்தைகளால் உங்களை சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி செவ்வாய் திசைகள் புதன் புத்திகள் சில ரோகத்திற்கு நீங்கள் ஆட்படுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை என்னமோ சரி பண்ணுற மாதிரி ஆறுதல் மருந்து தடவுற மாதிரி கேது அவர் பத்தாக்குறைக்கு அவரும் கொஞ்சம் கெடுத்து விட்டு போவார். ஆக செவ்வாய் திசைகள் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி காலங்களில் மேஷம் பரணி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனம் தேவை. அதுக்கப்புறம் தான் ராசியாதிபதி 2 கூடைய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய திசைக்குள்ள சுக்கிரனுடைய புத்தி வரும்போது, ராசியாதிபதி திசை, தனாதிபதியினுடைய புத்தி, நட்சத்திராதிபதியினுடைய புத்தி வரும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம போனது எல்லாமே வேகம்லாம் தப்பே, வேகத்தில் எடுத்த முடிவுலாம் தப்பே. மேசம் பரணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வேகத்தால் எடுத்த முடிவு தப்பு, தான் அவசரப்பட்டுட்டோம், தன்னுடைய நிதானம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே உணர வச்சு தன்னைத்தானே குற்றவாளியாக உணரக்கூடிய தருணம்.
அந்த சுக்கிர பகவான் சில பேருக்கு காதல் திருமணம், திடீர்னு ஒரு திருமணம் முறிவு ஏற்பட்டு இன்னொரு திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் இந்த புத்திகள் தான் பண்ணும். அதனால தான் ஒரு பார்ட்டுக்குள்ளே இதை சொல்லவே முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் குணாதிசயங்கள் பார்ட் 1, 2வதுல தசாபுத்தி, 3வது தாராபலன் சூட்சமா, 4வது தசைக்குள்ள நடக்கிற புத்திகள் இப்படின்னு ஒவ்வொரு பாட்டாக தெளிவாக கொடுத்தா தான் நேயர்கள் நம்மளோட தொடர்ந்து பயணிக்க முடியும். ஒரு வீடியோக்குள்ளே சொன்னால் 1 மணி நேரம் இதுக்கே ஆகி போயிடும். ஏன்னா ஒரு திசையை பற்றி பேசுனாலே 3 மணி நேரம் பேசலாங்க. அதுக்குள்ளே நடக்கிற புத்தியை பற்றி பேசினா இன்னும் 2 மணி நேரம் பேசலாங்க. ஆக இதை நம்ம பார்ட் 3ல தசைக்குள்ளே நடக்கிற புத்தியை பற்றி பேசலாம். மேஷம் பரணிக்கு செவ்வாய் தசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகு மகாதசை 18 ஆண்டு காலம் இல்லையா? திருமணமாகி இருந்தால் குழந்தைகளுக்காக நம்ம சேமிக்கணும், அதுக்காக உழைக்கணும், ஒரு வீடு கட்டணுன்ற கனவு, அதுக்காக ஓடுவாங்க. பெண் பிள்ளைகளாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணம்ன்ற ஒரு சேமிப்பு, படிப்பு இதெல்லாம் தாண்டி இந்த 18 வருஷம் இதிலே போயிடும் இல்லையா? ஸோ இந்த ராகு மகாதசை ரொம்ப முக்கியமான ஒரு தசையை எடுத்துக்கலாமா சார்? அதாவது நீங்கள் ரொம்ப குடும்பம், குழந்தை, சேவிங்ஸு அப்படின்னு சொல்கிறீங்க. மேசம் பரணி நட்சத்திரக்காரர் நான் எனக்காக இன்னும் ஓடலையா, பிரகிருத்தியாக குடும்பத்துக்காக ஓடுறது, என் வாழ்க்கையே எங்கிட்டு போகுதுன்னு தெரில. நானே சர்வீஸ் ரோட்டில் 2 லாரிக்கு இடையில நடுவில் போய்கிட்டு இருக்கேன் சாமி, மணல் லாரி எதுவும் குறுக்க வந்துடக்கூடாதுயா அப்படின்ற மாதிரி இருக்குது பரணி நட்சத்திரத்தினுடைய பொழப்பு. இதில் எங்கிட்டு குடும்பத்துக்கு ஓடுறது, பிள்ளைக்கு ஓடுறது அப்படின்ற மாதிரி. இதில் வேற சில பேருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஏற்பட்டு ஐயா சாமி ஆளை விட்டா போதும், போனில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு போகிறதே பெரும்பாடாக இருக்குது, போனாலும் இருக்க முடியல, நேற்று பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல, இன்னைக்கு பிடிச்சது நாளைக்கு பிடிக்கல, 4 பேர் ஒரு வீட்டில் இருக்க, 4 பேர் 4 திருசா தூங்கிக்கிட்டு இருக்கான். என் கணவனை பார்க்கணும்னா அவருக்கு நம்ம தபால் தந்தி அனுப்புகிற மாதிரி இருக்குது. அவ்வளவு ஃபோனில் கூட பிடிக்க முடியல. பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம்னா அது பேசுகிறது பூரா டெரர் பீஸாகவே இருக்குது. வீட்டில் டெரரிஸ்டத்தை வளர்க்குறோமா பிள்ளையை வளர்க்குறமானே தெரியல. ராகு திசை வந்ததும் போது நாங்கள் விடுற பாடு இருக்கே சாமி அப்படின்ற மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுடைய நிலை. இதே ராகு வந்து கெடுதலை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா அந்த நட்சத்திரம்ங்க. இவங்க பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு ராகு ரொம்ப பிடித்தமானவர். ஆனால் உங்களை பிடிச்சிருக்கணுமே, அதான் பரணி நட்சத்திரத்துக்கு ராகு பிடித்தமானவர். மேஷராசியை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டால், ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வந்து அந்த செவ்வாயினுடைய அம்சம் இருக்கிறனால அப்பப்போ செவ்வாயும் உள்ளே வந்துட்டு போவார். இந்த சுக்கிரன் கொஞ்சம் தண்ணியை குடின்னு சொல்லுவார். இந்த கோபத்தை செவ்வாய் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஆக இதை ராகு, இந்த 2 யுத்தத்தை ராகு கரெக்டாக பார்த்துக்கிட்டு செவ்வாயினுடைய ஸ்டைலில் ராகு உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போனார்னா வாழ்க்கை முழுசும் அப்படியே கேப்டன் பிரபாகரன் படம் மாதிரியே இருக்கேன். சுக்கிரன் ஸ்டைலில் ராகு உங்களை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சார்னா வாழ்க்கை முழுசும் சில்லுன்னு ஒரு காதலாக இருக்கும். ஆக இது எந்த அமைப்பில் ராகு எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறத ராகு நின்ற அமைப்பை பொறுத்து தான் ஜோதிடத்தில் சொல்ல முடியும். அந்த ராகுக்குள்ளே புத்திகள்லாம் வரும், அதுக்குள்ளே இதுக்குள்ளேயா கிளைமேக்ஸ் இன்னும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராகுக்குள்ள ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் எல்லாரும் உள்ளே வந்து போவாங்க. எல்லாரும் கூடி கும்மி அடிச்சுட்டு போவாங்க ஐயா அப்படின்ற மாதிரி இந்த ராகு திசைக்குள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் தான் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் யோகங்களையும் இந்த தாங்கி பிடிக்கிற அடுப்புன்னு சொல்கிறோமே, வாழ்க்கை முழுசும் தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற சூழலை ராகு உருவாக்கி அதுக்கப்புறம் ராகு சொல்வார், போதும் உனக்காக வாழ், போதும் யா கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். எனக்காக வாழணும்னு நான் நினைக்கிறேன், வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை திரும்ப நட்சத்திரநாதன் உருவாக்குவார். ஆக இந்த சுக்கிரன் ராகுவோடு பாதிக்கப்பட்டு இருந்தால், செவ்வாயினுடைய குணத்தை ஒற்று ராகு செயல்பட ஆரம்பித்தால் வாழ்க்கை போராட்டம், பிரிவு, மன அமைதி, தனிமை, துயர், கஷ்டம், மறுதாரத்தால் நிம்மதி இல்லை. இந்த மறுதாரம் கட்டிட்டு பழைய வாழ்க்கையை பற்றிக்கிட்டே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு டாக்ஸிக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு. இவர்களுக்கு பிடித்த விஷயமே இவர்களுக்கு பிடிக்காமல் போவாது. உணவு பிரச்சனை, ஜீரண கோளாறு, அசிடிட்டி, மயக்கம், கிறுகிறுப்பு, ஒரு வேளையில் நிரந்தரம் இல்லாதது அப்படியே போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தூக்கி கொண்டு போவாங்க ராகு திசை, கடைசியில் கீழே கொண்டாந்து டம்முன்னு இறக்கி விட்டு போயிடுங்க. அந்த ராகு நல்லா இல்லைன்னா இதே நேரத்தில் பரணி நட்சத்திரத்தில் ராகு திசையில் கோடிகளை குவித்த ஜாதகங்கள் நிறையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இந்த திறமை, சூழல், வாய்ப்பு எல்லாமே கிரகங்களால் தாங்க உருவாகுது. நீங்கள் வந்து எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், யாரோட இருக்கணும், யாரால் நீங்கள் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள்ளணும், எல்லாத்தையும் ராகு உருவாக்கி கொடுத்துருவார். அந்த அமைப்பில் வந்து உங்களுடைய வெற்றியினுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவை ராகு கொடுப்பார். நீங்கள் வந்து கற்றுக்கிற வித்தையை வைத்தே உங்களுக்கு தொழிலை கொடுப்பார். பொதும்பான்மையாக பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்ட் 1ல் சொல்லியிருக்கோம், கலைத்துறை, சினிமாத்துறை, மருத்துவத்துறை, இதெல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க. அடுப்பு தொழில், அதாவது எப்படி சொல்கிறதுனா நெருப்பு தொழில், ஹோட்டல், அக்னி தத்துவமான அமைப்பு, கான்ட்ராக்ட் தொழில், கட்டிட தொழில்கள், செவ்வாய் கொண்டாட மண் வள தொழில்கள், கனிம வள தொழில்கள், மைன்ஸ் தொழில், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ இந்த அம்சங்களுக்குள்ளே இவங்க வர்றதுனால இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது, நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்குறது. ஒரு டீ கடை வச்சு கொடி சொன்னாயிட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான தொழில், கார்ப்பரேட் எடுத்து நடத்தக்கூடிய தொழில். அது மாதிரி இந்த ராகு திசையில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய சூழலும் தசாபுத்திகளில் இவர்களுக்கு நடக்கும். அதனால் ராகு வரும்போது பரணி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப நிம்மதியை மட்டும் சரியாக பார்த்து கொண்டால்
குடும்ப இணைவை மட்டும் சரியாக அமைத்து கொண்டால் இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த ராகுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு புத்தி நடக்கும், அந்த புத்திகளில் தான் அந்த பிரச்சனை தீவிரமாக இருக்கும். அந்த புத்திகள் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புத்திகள் எப்போ முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு, லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, ராகுக்கு எத்தனையோ ஸ்தலங்கள் நம்ம பகவானுக்கு சொல்கிறோம். திருநாகேஸ்வரம் இருக்குது, திருப்பாம்பரம் இருக்குது, உத்தமபாளையம் தென் காளகஸ்தீஸ்வரர் ஸ்தலத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் என்ற நட்சத்திரத்தில் அமைப்பை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த வழிபாடுகளையும் நீங்கள் மேன்மைப்படுத்தலாம். ஆண் வீடுகளில் ராகு அமரும்போது பைரவர் வழிபாடையும், பெண் ராசிகளில் ராகு அமரும்போது துர்க்கை வழிபாடையும், பரணி நட்சத்திரக்காரர்கள் அந்த துர்க்கையினுடைய அம்சம் பெற்றவர்கள் வழிபாடு செய்யும்போது, ராகு காலத்திலே வழிபாடு செய்யும்போது ராகு திசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து வெளியில் வரலாம். நான் நிறைய பேருக்கு கதிராமங்கலம் பட்டீஸ்வரத்தெல்லாம் சொல்வது உண்டு. சுய ஜாதக அடிப்படையில் துர்க்கை வழிபாடு இவர்கள் செய்தால் வாழ்வில் பரணி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். மேஷம் பரணி வந்து ஒரு 50 வயதை கடந்துடுறாங்க ராகு திசையில. அடுத்ததாக நடக்கவிருக்கிற குரு தசை இவர்களுக்கு எப்படி இருக்கு? அது பரணி நட்சத்திரம் நாங்கள் எங்கேயா கடத்தினோம், அதுவா கடந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. சாமி இவ்வளவு நாளாக குரு பகவான் நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஐயா சாமி வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ராகுல ஃபீல் பண்ணி குருகிட்ட வருவாங்க. இவ்வளோ நாளாக எங்கள் சாமி போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் குரு திசை. ஏன்னா குரு வந்து தெய்வீக கிரகம், ஆன்மீக கிரகம், பக்குவப்படுத்துகிற கிரகம், தன்னம்பிக்கையை கொடுக்குற கிரகம், காசு பணத்தை கொடுக்குற கிரகம், வாழ்க்கையை கொடுக்குற கிரகம், வாழ்க்கையினுடைய எல்லா ஆன்மீக பயணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். நல்லது யாரு கெட்டது யாரு, மாயை என்ன, எல்லாத்துலேயும் ராகுல பட்டு கெட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி குரு திசையிட்ட வந்திருப்பாங்க. குரு பகவானே காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இவர்கள் இருப்பார்கள். அல்லது ராகுவில் நீங்கள் சில வழிகளில் நிறையா ஒரு ராகு வந்து ஒரு குறுக்கு வழியிலெல்லாம் காசு கொடுப்பாருங்க, அதெல்லாம் சம்பாரிச்சிருந்தா குரு பகவான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அனுப்பிச்சி விடுவார். சட்ட சிக்கல்களில் ஆட்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் குருவும் செய்வார். குருவை மட்டும் சாதாரண ஆளுன்னு நினச்சிடக்கூடாது. குரு பகவான் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம், அசுரகுருவினுடைய நட்சத்திரத்துக்கு தேவகுரு வந்து நல்ல பலனை தர வேண்டும் என்றால் சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் குரு நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா அங்கேயும் சிக்கல் தான். என்ன காரணம்னு பார்க்கும்போது மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், விருச்சகம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் குரு ஒரு சுபராக வந்துடுறார். அந்த லக்னங்களுக்கே அவர் செய்யணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் செய்கிறார். அதே நேரத்தில் மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இதுக்கு வந்து குரு பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரிஷபம் அப்படின்னா அஷ்டமாதிபதி, லாபாதிபதியாக வர்றாரு, லாபத்தில் நட்டத்தை கொடுக்கறது. துலாத்துக்கு வந்து 3 முயற்சியில் கடனை கொடுக்கறது, 3 6 குடையவனாக வர்றாரு. மிதுனத்திற்கு 7 10 குடையவன், மனைவி பேரில் தொழில் செஞ்சு மாட்டிக்கிறது. கன்னி 7 4 குடையவர், சுகம்னு நினச்சி போய் பள்ளத்தில் விழுகிறது. அதாவது குருதிசை வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியே ஏற்றி கொண்டு விடுங்க. அதனால இந்த குரு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நிறைய பேர் கெட்டிக்காரத்தனமாக பேசலாம், நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் குரு வரும்போது பக்குவப்படுத்திடுவார். நீங்கள் இல்லை நான் தான் அப்படின்னு குரு சொல்லுவார். நீங்கள் இல்லை நவக்கிரகங்கள் நாங்கள் தான் அப்படின்னு குரு சொல்லுவாங்க. ஆக குருவில் ஒரு ஞானம் கிடைக்கும். ஆனால் மேஷம் பரணி எப்பயுமே தெய்வீக விஷயத்தில் ரொம்ப பாக்கியமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா மேஷம் பரணிக்கு 9 கூடைய பாக்கியாதிபதியாக குரு வந்து அவரே விரையாதிபதியாக வந்து கோவிலுக்கு செய்கிறதுல நாங்கள் பெரிய ஆளுங்க, தானம் தர்மம் கொடுக்குறதுல பெரிய ஆள். ஐயா தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு மிஞ்சவே வேண்டாம், தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு பரணி நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பேர் சிந்திப்பதற்கு காரணமே இவர்கள் ராசிக்கு 9 கூடைய பாக்கியாதிபதியாக குரு வந்து ஆலயத்தில் வாழ்க்கையை கழிச்சுக்கிறோம்யா, கோவிலில் கொடுக்குற பொங்கச்சோரே போதும் சாமி, எங்களுக்கு ஒன்று 4 டைம் பிரியாணி வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு குரு திசையில் இவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆக குரு திசை ஆன்மீக எழுச்சியினால, ஒரு குரு சப்போர்ட்னால, தெய்வ விஷயங்களால நிறைய நன்மைகளை மேஷம் பரணி நட்சத்திரக்காரர்கள் லக்னத்தை பொறுத்து அனுபவிப்பாங்க. சில லக்ன அமைப்பில் குரு வந்து பிரம்மாண்டப்படுத்துகிறார், விரிவுபடுத்துகிறார், நிறைய நன்மைகளை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லக்னத்தை பார்த்துட்டு கடனை வாங்க தூண்டுறார் அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்ட கடனாக கொடுத்துருவார். அப்போ அந்த துலா லக்னத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 6க்கு அதிபதியாக வருவார், மிதுன லக்னத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 7க்கு அதிபதியாக வருவார். அப்போ ஒரு விஷயத்தை தூண்டும் போது உங்கள் லக்னத்துக்கு குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த காலம் எடுத்து வைக்கணும். நம்ம அகலக்கால் வச்சிடக்கூடாது. குரு திசை தானே நமக்கு எல்லாமே குரு பார்வைன்னா குரு திசைக்குள்ள புத்திகள்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இணைந்து தான் புத்தி, அந்தாரம், சூட்சமம், பிராணன், அர்த்த பிராணன் இதெல்லாம் இணைந்து தான் கோச்சார கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து தான். ஜோதிடம் என்பது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டுட்டு வரவே முடியாது. அப்படிதான் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆக அன்றைய பொழுது அன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்களை கோச்சார கிரகங்கள் தீர்மானிக்குது. வாழ்க்கை முழுவதுமான பலனை தசாபுத்தி, லக்னம், ராசி தீர்மானிக்குது. முன்ஜென்ம வினைகளை 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தீர்மானிக்குது. உங்களுடைய நிலையை லக்னாதிபதி தீர்மானிக்கிறார். ஆக சுயஜாதகம்தான் தசாபலன்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திறவுகோல். மேஷம் பரணி சுமார் ஒரு 67 68 வயது வரைக்கும் இந்த குரு தசையை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 70களில் முதுமையில் வரக்கூடிய சனி தசை 19 ஆண்டு காலம். இதுவுமே வந்து ஒரு பெரிய தசை இல்லையா, எப்படி இருக்கும் சார்? மேஷம் பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாரையும் தாங்கி பிடிச்சாங்க. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு இறைவன் வருவார். அதுதான் சனி திசை. நீங்கள் செய்த தானம், தர்மம்,
உங்களுடைய நீதி, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்த அந்த குணம், சரியோ தப்போ மூஞ்சிக்கு நேராக பேசின அந்த டைப், இது வந்து சனி பகவானுக்கு ஒரு விதத்தில் பிடிக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் வந்து சனி நீசம் அடைகிறார், தன்னுடைய பலத்தை இழக்கிறார். அப்போ அந்த செவ்வாயினுடைய அந்த அம்சம் பொருந்திய நீங்கள் அந்த சரிவர வாழ்க்கையை நடத்திருந்தீங்க. நிறைய வாய்ப்புகள் வந்தது, நிறைய தவறு செய்வதற்கு சூழ்நிலை அமைந்தது. ஆனால் நான் பண்ணலைங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட் சனி திசையில் கிடைக்கும். ஆனால் சில பேர் சொல்வது உண்டு, நான் ரொம்ப நியாயமாக இருந்தேன், ஆனால் சனி திசையில் ஒன்றும் நிற்கலை, குழந்தைகள்லாம் சப்போர்ட் பண்ணல, தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சனி பகவான் வந்து இதர மற்ற கிரக அமைப்புகளோடு இணைந்து இருப்பார். சனி பகவான் வந்து சந்திரனோட சேர்ந்து அந்த மேஷத்திலேயே நீச்சமடைந்து புணர்ப்பு தோஷத்துக்கு ஆட்பட்டு சுபர்களுடைய பார்வை இல்லாமல் இருக்கும். சனி சூரியன் தொடர்பில் இருந்திருப்பார், செவ்வாயினுடைய தொடர்பில் இருந்திருப்பார். இந்த ராகு பகவானுடைய தொடர்பில் சனி பகவான் இருக்கும்போது எல்லாம் உருவாக்குனேங்க, வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லாம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாம் உருவாக்கிட்டேன், சரக்கெல்லாம் போட்டேன், சாவியை தொலைச்சிட்டேங்க, கடை திறக்கிற அன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. ஆக எல்லாத்தையும் உருவாக்கி எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை சில நேரங்களிலே பரணி அனுபவிப்பதற்கு சனி திசையில் ஒரு காரணமாக அமையும். உழைத்த உழைப்புக்கு அப்பாடா எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டோம் போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி திசையில் உருவாக்கி நிம்மதியையும் சுய ஜாதக அமைப்பில் உருவாக்குவார். இந்த நேரத்தில் இவங்களுடைய ஐடியாஸ், அந்த நேரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி, அனுகூலங்கள், இதெல்லாம் அரசியலில் இருப்பவர்கள் வெற்றி, இதெல்லாமே சனி திசையில் வந்து ஒரு தாங்கி பிடிக்கும். அந்த சனி திசையில் நடக்கக்கூடிய புத்திகளை பொறுத்து அவங்களுடைய பேலன்ஸ் அமையும். பொதுவாக சனி பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேஷம் பரணிக்கு இந்த சனி பகவான் இந்த சனி தசை நடக்கும்போது ஆயுள்ல ஏதாவது பாதிப்பு? அப்படி இல்லை, ஒருவருடைய ஆயுள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதிக்கு மற்றொரு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்குது. 8ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு மற்றொரு 8ஆம் இடம், லக்னத்திற்கு 3ஆம் இடம், லக்னாதிபதின்னு இல்லை. இதை பொறுத்து தான் ஆயுள் பலனை சொல்லுது. ஓரளவு இவங்க வயதை கடந்து வந்துடுறாங்கல்ல, ஒரு முதுமையை நோக்கி வந்துடுறாங்க சனி திசையில். அந்த சனி திசையில் கீழே விழுந்தேன் சார், ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது, அல்லது எங்கள் வீட்டில் ஒருத்தர் நோயாளி ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் வைத்தியத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போக விரும்பலைங்க, ஆனால் குடும்பத்தில் இருக்க யாருக்காவது நான் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கேங்க, ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டாக போனாங்க, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு கூட்டு, யாராவது சினிமாவுக்கு போவாங்களா, யாராவது வெளியில் கூப்பிட்டு போவாங்களா, கோயிலுக்கு போவான்னு நினைக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு மட்டும் நம்மளை கரெக்டாக கூப்பிட்றாங்க. அப்படின்ற மாதிரி ஏதோ எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் நடத்துகிற மாதிரியே இருக்கும் மேஷம் பரணியினுடைய வாழ்க்கை. ஆக இவங்களுடைய வாழ்க்கை என்பதை பிறருக்காக தாங்கி பிடிப்பது, இவருடைய வாழ்க்கை என்பதை பிறரை சந்தோஷப்படுத்துவது, பிறருடைய வாழ்க்கையை துவங்கி வைப்பது, பிறருடைய துவக்கத்திற்கு ஆளாக இருப்பது, பிறருடைய துவக்கத்தில் நின்று அந்த வெற்றியை ரசிக்கும் பொழுது அந்த வெற்றியை விட்டு வெளியேறுவது, அது பரணியினுடைய ஒரு நிலை. அப்போ வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நிலையில் ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது சுய ஜாதகம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும், உணவு முறைகளில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். பெரும்பான்மையாக அவங்களுக்கு அந்த ராகுலையே உடம்பை கெடுத்துருப்பாங்க, நேரத்துக்கு சாப்பிடாம, சரியாக தூங்காமல், தூக்க கெடுதி. பொதுவாக வந்து நான் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும், நவகிரகங்கள் உண்டாக்கக்கூடிய நோய்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எப்படி இந்த நோய்களில் ஆட்படுவாங்கன்னு பேசலான் இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த சனி திசை இவர்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர ஆயுள் அப்படின்றது லக்னத்தை பொறுத்து தான் அமையும். அடுத்து புதன் திசையும் வரும் இவர்களுக்கு. ஸோ அந்த சுக்கிரனுடைய அளவை பொறுத்து தான் இந்த சனி புதனை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆக இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்பதே அந்த மத்தியம வயதில் நடக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இந்த 4-5 திசைகளுக்குள்ளே தான் இருக்குது. இவங்க நல்ல பொசிஷனில் இருந்து இவங்க லக்னத்துக்கு திசை நடத்தினா பரணி தரணியை ஆளும். இல்லை என்றால் இந்த பரணியை இன்னொருத்தர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய அருமை தெரியாமல் பரணி மாட்டிக்கொண்டு தவிக்கும். மேஷம் பரணிக்கு அடுத்தடுத்த திசைகள் இவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு பொறுத்து தான் இல்லையா சார்? சரி, இந்த வீடியோவில் நம்ம மேஷம் பரணிக்கு உண்டான வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒவ்வொரு தசை இவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும், எதெல்லாம் சந்திப்பாங்க, எந்தெந்த தசை வந்து இவர்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பரிகாரங்கள், வழிபாடு, இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக பேசலாம் அப்படின்னு நேர்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியாக நட்சத்திர சீரீஸில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம், இதை பார்ட் 1 வீடியோலையும், வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்ட் 2 வீடியோலும் நம்ம பேசியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்ட்டாக நம்ம வந்து பேசவிருக்கிறோம். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.